எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருவண்ணாமலையில் கடந்த 16ஆம் தேதி நடந்த திருவுடல் திருவிழாவை பற்றி தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருவுடல் திருவிழா எதுக்காக நடக்குது என்னங்கிறத ஒரு குட்டி கதையாக பார்க்கலாம் வாங்க. நம்ம அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் வர ஒரு சின்ன மனஸ்தாபம் தான் இது. ஊடல் அப்படிங்கிறது கோபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மனஸ்தாபம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிரிங்கி முனிவர் அப்படிங்கிறவர் சிவனை மட்டும் வழிபடுவார், உண்ணாமலை அம்மனை வழிபட மாட்டார். இது தினமும் பார்த்துட்டு இருந்த உண்ணாமலை அம்மன் நந்தி மேலே உட்காந்துட்டு இருந்த சிவன் பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க. இன்னைக்கு நீங்கள் எப்படி என்னை வழிபடாமல் போகிறீங்கன்னு பார்க்கலாம் சொல்லி பிரிங்கி முனிவர் வண்டு உருவம் எடுத்து சிவனை மட்டும் சுற்றி வந்து வழிபடுவார். இதை பார்த்து கோபம் அடைஞ்ச உண்ணாமலை அம்மன் பிரிங்கி முனிவருக்கு சாபம் கொடுத்துருவாங்க. உன்னோட சக்தி வலுவெல்லாம் இழந்து கிடப்பான்னு சொல்லி தன்னோட பக்தன் இப்படி கஷ்டப்படுறத பார்த்து தாங்க முடியாமல் சிவன் வந்து ஊண்டுகோல் கொடுத்து அவரை தூக்கி விடுவார். இதனால் உண்ணாமலை அம்மன் ரொம்பவே கோபமாயிடுறாங்க. இதை தான் திருவுடல் அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த திருவுடல் நடக்கிறப்போ மாட விதியை 3 முறை சுற்றி வருவாங்க அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும். இந்த திருவுடலை பற்றி மீதி பாதி கதையை பார்ட் 2ல் சொல்கிறேன். தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.